இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்டு வாக்கு சதவீதம் பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தென் நாம் தமிழர் கட்சிக்கும் நம்ம தளபதி வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாழ்த்து போஸ்ட் தான் தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி அடைந்த திமுகவுக்கு நம்ம தளபதி வாழ்த்து சொல்லலை. ஸோ இது மூலியமாவே தெரியுது தமிழக வெற்றி கழகம் திமுகவை எதிர்க்குதுன்னு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தல் இது மூலியமா வேற லெவலில் ஃபயராக இருக்க போகுது. ஏன்னா மேக்சிமம் தேர்தல் நம்ம தளபதி சுற்றி தான் நடக்க போகுது. எப்படின்னா இந்த தேர்தலில் திமுக இருக்க ஓட்டு வங்கி பெரிய மெஜாரிட்டி எல்லாம் எதுவும் இல்ல. அதிமுகவை விடவும் 3% வாக்கு வங்கிகள் அதிகம். சோ அப்ப நம்ம தளபதி 2026ல ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பெருவாரியான வாக்கு சதவீதம் நம்ம தளபதிக்கு கிடைக்கும். சோ நம்ம தளபதிக்கும் ஒரு நல்ல மார்ஜின் வாக்கு வர வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னு. பட் ஒண்ணே ஃபயரா இருக்கும், அது மட்டும் கன்ஃபார்ம். தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.